வீட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டெய்லியுமே வந்து அந்த மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸ் இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து நம்ம வந்து பதிவிட்டு வந்துட்டோம். ஸோ நிறைய ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ்லாம் வந்து ப்ரீவியஸாக நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து எந்த ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி தான் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம இந்த சேனலில் வந்து வீடியோ வந்து விட்டுருக்கோம். ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜியோட வீடியோ இருக்குது. நம்ம ஸ்ட்ராட்டஜி பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் அந்த ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜியில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி ஹை அக்யூரேசியோட நம்ம வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து வீடியோ வந்து முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? வீடியோ வந்து பாஸ் பண்ணி வந்து ஓட விட்டு பார்க்காதீங்க. ஸோ கண்டினியூஸாக வீடியோ வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் நான் சொல்ல ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து நான் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் டவுட் வராத அளவுக்கு தான் நான் எடுப்பேன் எப்போதும். என்னோட டீச்சிங் மெத்தடே அப்படி தான். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜியோட முதல்ல ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜினா என்ன அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஓஆர்பி அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட். அதை தான் சுருக்கி ஓஆர்பி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி மூலியமாக நம்ம வந்து எப்படி நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம், எப்படி எக்ஸிட் பண்ணலாம், எங்கெல்லாம் ஸ்டாப் லாஸ் வைக்கலாம், இதனால் நம்ம எத்தனை பாயிண்ட்ஸ் கெயின் பண்ணலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு 2 பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மார்க்கெட்டு ஓப்பன் ஆனதுலேருந்து ஒரு ½ அன் ஹவருக்குள்ளேயே நம்ம ட்ரேடை முடிச்சிடலாம். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரேடில் எமோஷனல் இல்லாமல் நம்ம ட்ரேட் பண்ணலாம். ரெண்டாவது நம்ம வந்து எந்த ஒரு எமோஷனல் இல்லாமல் ஓவர் ட்ரேடும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓவர் ட்ரேடு வந்து நான் பண்ணுவோம் சார் அப்படின்றவங்களுக்கு வந்து இந்த ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஓவர் ட்ரேடை வந்து கம்மி பண்ணிப்பீங்க. ஓகே. ஸோ ஒரு 10 ட்ரேடு நான் எடுப்பேன் சார், மேலே போணுச்சுன்னா கால் எடுப்பேன், கீழே போணுச்சுன்னா புட்டு எடுப்பேன் அப்படின்றவங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட்டில் ஸ்ட்ராட்டஜியோட ஃபஸ்ட்டு ரூல் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது மார்க்கெட்டு நம்ம ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி 2 இண்டிகேட்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரியும். ஒன்று பிவோட்டோட அந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுவோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விடபிள்யூஏபி இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல பிவோட்டோட இண்டிகேட்டரை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஆட் பண்ண போகிறேன். ஸோ நான் உங்களோட இண்டிகேட்டர் செக்ஷனில் போய்ட்டு பிவோட்னு போட்டிங்கன்னா பிவோட் பாயிண்ட் ஸ்டாண்டர்ட்னு வரும். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களோட சார்ட்டில் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பிவோட் பாயிண்ட் ஸ்டாண்டர்டுன்ற இந்த இண்டிகேட்டரோட செட்டிங்ஸ் போய்ட்டு நம்ம எப்போதுமே வந்து கேமரா தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ கேமராவோட ட்ரெடிஷ்னல்லேருந்து கேமராவை சேஞ்ச் பண்ணிப்போம். ஓகே கொடுத்துட்றேன். வேறு எதுவுமே நான் பண்ணல. ஓகேங்களா? சரி, ஒன்று. ஃபஸ்ட்டு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி முடிச்சிருங்க மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி. ரெண்டாவது பார்க்கக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு எந்த இடத்துல ஓப்பன் ஆகுது அப்படின்றத கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஓகே. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ப்ரீவியஸ் ஸ்ட்ராட்டஜி வீடியோலையுமே சொல்லியிருந்தேன், மார்க்கெட்டு R3 அண்டு S3 அப்படின்ற இடத்துக்குள்ள மார்க்கெட் ஓப்பன் ஆகிற பட்சத்தில் கன்சல்டேஷனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஓகே. ஸோ இப்பயுமே இந்த ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜியில் இதை ஒரு அடிஷனல் டிப்ஸாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அது எப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 15 மினிட் டைம் ஃப்ரேமாக மாற்றிக்கணும். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டு 9:15 ஓப்பன் ஆகும். 9:30 வரலையும் நீங்கள் என்ன பண்ணால் இந்த 15 மினிட் கேண்டில் முடிகிற வரலையும் வெயிட் பண்ணணும். ஒன்றா. ரெண்டாவது என்னன்னா இந்த கேமரலோட செட்டிங்ஸ்லாம் நீங்கள் செட் பண்ணி வச்சிடணும். 9:15 இந்த செட்டிங்ஸை வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சிடணும். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டில் இன்றைக்கி ஓப்பன் ஆகுதுன்னு வச்சிங்களேன். அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட் எங்கே இருக்குது, லாஸ்ட் டே பார்த்தீங்கன்னா 16 மேயோட ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். ஸோ இதோட இந்த கேண்டிலோட ஹை அண்டு லோவாக நான் என்ன பண்ணுறேன்னா மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், ஹை அண்டு லோவாக மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ மார்க் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட் நல்லா புரிஞ்சுக்கிங்க. மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னா பிவோட் பாயிண்டோட கேமரா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி செட்டிங்ஸை வச்சுட்டிங்க. ஓகேங்களா? இண்டிகேட்டர் செட் பண்ணி வச்சுட்டிங்க. ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டில் எங்கே க்ளோஸ் ஆகுது அப்படின்ற விஷயத்த பார்க்கணும். ஸோ நல்லா புரிஞ்சுங்க, எங்கே க்ளோஸ் ஆகுது அப்படின்றத பார்த்துக்கணும். ஸோ எந்த இடத்துல க்ளோஸ் ஆகணும் அப்படின்னா இந்த ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜியில் R3க்கு மேலேயோ இல்லை S3க்கு கீழேயோ இந்த கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகணும் ஃபஸ்ட்டு 15 மினிட். நல்லா புரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு 15 மினிட் R3க்கும் S3க்கும் உள்ள ஓப்பன் ஆனிச்சுன்னா நான் ப்ரீவியஸ் ஸ்ட்ராட்டஜியில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சால்டேஷன் நடக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தேன். இப்போ ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜியில் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டிலோட ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டிலோட ஹையும் லோவும் பார்த்தீங்க அப்படின்னா R3க்கு மேலேயோ இல்லை S3க்கு கீழேயோ இருந்தால் தான் நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து அப்ளை பண்ண போகிறோம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா R3ன்றது எங்கே இருக்குது, இந்த இடத்துக்கிட்ட இருக்குது. 25,233ன்றது R3. இப்போ S3 அப்படின்னு பார்க்கும்போது 24,890. ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 15 மினிட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று இந்த கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த S3க்கு கீழே வந்து க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆயிருந்திருக்கணும், பாடியை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கணும். இல்லையா R3க்கு மேலே வந்து பாடியை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பர்ஃபெக்டாக நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஒன்று, இந்த விஷயத்தை நல்லா கண்டிஷனாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் இந்த ஸ்ட்ராட்டஜியில். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டில் எங்கே க்ளோஸ் ஆகுது அப்படின்ற விஷயத்த பார்த்துக்குங்க. ஒன்று. ரெண்டாவது, இந்த R3க்கும் S3க்கும் இன்பிட்வீனில் தான் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு 16ஆம் தேதி. அப்படி இருக்கும்போது அந்த டேவை கையெடுத்து கும்பிட்டுட்டு மார்க்கெட்டை வாட்ச் மட்டும் பண்ணுங்கள், என்ட்ரி மட்டும் தயவு செய்து எடுத்துடாதீங்க. இது என்னுடைய பேக் டெஸ்ட்டில் சொல்லக்கூடிய கற்றுக்கிட்ட விஷயம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் வந்து என்னோட சப்ஸ்கிரைபருக்கு நான் கற்றுக்கிட்ட விஷயத்தை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா இதை வந்து நிறைய பேர் ஸ்ட்ராட்டஜியாக வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை பணமாக ஆக்குறாங்க, எப்படின்னா பிஸ்னஸாக மாற்றிக்கிறாங்க கோர்சஸ்ன்னு சொல்லிட்டு. அதனால் தயவு செய்து சொல்கிறேன், இந்த விஷயத்தை நான் சொல்லக்கூடிய விஷயத்தெல்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சர்க்கிளுக்குலாம் வந்து தெரியப்படுத்துங்க. நிறைய பேருக்கு இது மாதிரிலாம் தெரியவே முடியாது, நல்ல நல்ல விஷயம்லாம் சொல்லுவாங்க, ஆனால் நம்மளெல்லாம் வந்து ஒரு மூலையில் வச்சிடுறாங்க. அதே மாதிரி ஒரு 30,000 பணம் வாங்கிக்கிட்டு ஒரு கோர்ஸ் சொல்லித்தராங்க அப்படின்னா அவங்கள வந்து என்ன பண்ணாங்கன்னா ஹைலைட் பண்ணி காமிக்கிறாங்க. எல்லாமே வந்து மக்கள் வந்து எப்படின்னா அது வந்து அவங்களோட கோர்ஸை வந்து ஒரு பெரிய விதமாக ஒரு 30,000 40,000 அப்படின்னு சொல்லும் போது 30,000 அப்போ அதுக்கான விஷயம் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க மக்கள். பட் என்னன்னா அந்த 30,000 கோர்ஸ் கொடுத்து வாங்குறவங்களுக்கு அந்த கோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அளவுக்கு கூட வந்து அதில் டீட்டெயிலாக சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் என்னென்னா ஒரு ஃப்ளோவாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட் நான் வந்து என்னென்னா குறை சொல்லலை யாருமே. பட் ஏன்னா அந்த மக்கள் வந்து ஒரு பெரிய லெவலாக தான் இருக்கிறவங்கள நம்பி போகிறாங்க. ஓகேங்களா? நம்ம வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு சொல்கிறோம் அப்படின்னா அதை வந்து யாருமே இந்த முழுசாக வந்து பார்க்கறது கிடையாது, முழுசாக வந்து இதை வந்து வெளிப்படுத்துறது கிடையாது. ஒரு ப்ரொமோஷன் மாதிரி செல்ஃப் ப்ரொமோஷன் கூட பண்ண மாட்டாங்க. பட் 30,000 கோர்ஸ் கொடுக்குறவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா விளம்பரம் வைக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் இன்ஸ்டாவை பார்த்தா ஃபேஸ்புக்கை பார்த்தாலும் சரி, யூடியூப்பை பார்த்தாலும் சரி, அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி வந்துகிட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்கு தான் வந்து இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயத்தை தான் சொல்லிக்கிட்டுங்க. ஸோ ரொம்ப வேணாம். அதனால் வந்து விஷயத்தை நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 15 மினிட் R3க்கு மேலேயோ இல்லை S3க்கு கீழேயோ க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படியே பண்ண போகிறோம். ஸோ அப்படி இல்லை இன்னைக்கு R3க்கு S3க்குள்ளேயே 15 மினிட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா தயவு செய்து அந்த ட்ரேடு எடுக்க வேணாம். ஒன்று. ஓகேங்களா? ஸோ இப்போ R3க்கும் S3க்கும் இன்பிட்வீனில் ஃபஸ்ட்டு 15 மினிட் என்ன ஆயிருக்கு, க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த டேவை நம்ம ட்ரேட் எடுக்க கூடாது. முடிஞ்சு போச்சா? அப்போ 16ஆம் தேதி ட்ரேட் எடுத்தவங்களோட கதை என்ன இருக்கும் அதை நான் சொல்லவே வேணாம். எடுத்தவங்களோட இந்த வீடியோ பார்க்குறவங்க எடுத்துருந்தீங்கன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ என்ன ஆயிருந்திருக்குன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் பாசிட்டிவாக நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் ப்ராஃபிட்னு. லாஸ் பண்ணியிருந்தீங்க நான் நீங்கள் சொல்கிறது கரெக்டாக அப்படின்னா 100% சொல்லிட்டு எமோஜி போடுங்க நம்மளோட கமெண்டில். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த டேவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஓகே, இந்த டேவை நம்ம என்ன பண்ணலாம்னா நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஓகே, 16ஆம் தேதி ட்ரேட் எடுக்க முடியாது. ரெண்டாவது 15ஆம் தேதிக்கு போயிடுவோம். ஸோ நான் உங்களுக்கு வந்து ஒரு 3 நாள் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஸோ மீதி இருக்கிற நாள் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணிட்டு சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு சார் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு வாட்ஸ்அப்லேயே நீங்கள் வந்து உங்களோட ஃபீட்பேக்கை சென்ட் பண்ணிவிடலாம். ஓகே, இப்போ 15ஆம் தேதி எடுத்துப்போம். இப்போ 15ஆம் தேதி பாருங்க. இப்போ ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டில் நான் என்ன பண்ணுறேன்னா 15 மினிட் வரலையும் என்ன பண்ணுவேன்னா கேமராக்குள்ளே ஓப்பன் ஆகுதா அப்படின்றத நான் விஷயத்தை பார்ப்பேன். இப்போ 15ஆம் தேதி என்ன பண்ணியிருக்கு, ஃபஸ்ட்டு 15 மினிட் ஹை எவ்வளோ, ஸோ இது வரலையும் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா ஹை போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஹையை வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். லோன்றது இந்த இடம். ஸோ நல்லா வந்து இந்த இடத்துல வந்து லோ வந்து எந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். S3க்கு கீழே ஓப்பன் ஆகிருக்கு. S3க்கு கீழே என்ன பண்ணியிருக்கு, க்ளோஸ் ஆகிருக்கு. நல்லா பாருங்கள், S3ன்றது இந்த இடம் 24,603. இதுக்கு கீழே வந்து என்ன பண்ணியிருக்குன்னா வந்திருக்கு, அதாவது பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. S3யே கீழே பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல வந்து நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கலாம் அப்படின்றத வந்து காமிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸாக இருக்கும். அதனால் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா 24,603 S3 பிரேக் அவுட் பண்ணனால இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறதுன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்றதுனால நான் ஃபஸ்ட்டு 15 மினிட்டை வந்து ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கிட்டு அடுத்த டைம் ஃப்ரேமை பாருங்கள், டக்குன்னு நம்ம என்ன பண்ணுறோம்னா 5 மினிட் டைம் ஃப்ரேமில் மாற்றுறோம். ஸோ 15 மினிட்டை வந்து என்ன பண்ணுறேன்னா டைம் ஃப்ரேமை பார்த்தீங்க அப்படின்னா 5 மினிட்டாக நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு வந்து இந்த சார்ட்டை வந்து நான் காமிக்கிறேன் 5 மினிட்டில் மாற்றினதுக்கப்புறம். ஸோ 5 மினிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 15th. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்டோட, அதாவது 15 மினிட்டோட ஹைன்றது இந்த இடம். ஸோ 15 மினிட்டில் நம்ம வரைஞ்சதுனால கொஞ்சம் அலைன் சேஞ்ச் ஆகும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 5 மினிட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் இதை கொஞ்சம் அலைன் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்த வந்து கொஞ்சம்
நவுத்தி ட்ராக் பண்ணி வச்சுப்போம். ஓகே, இந்த இடம்ன்றது தான் நம்மளுக்கு வந்து என்னது 15 மினிட்டோட ஹை 24,706. அதேமாரி லோ எவ்வளோ 24,584. ஏன் நான் அந்த இடத்த வந்து நான் பிரேக் அவுட் அப்போ எடுக்கணும் அப்படின்றேன்னா S3 கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, பர்ஃபெக்டாக முடிஞ்சிச்சா? இப்போ நம்ம பண்ணக்கூடிய விஷயம் எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும், நல்லா புரிஞ்சுங்க. எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும். இப்போ இந்த 24,584 கேண்டில் எப்போ வந்து பிரேக் அவுட் பண்ணுதோ அப்போ அந்த கேண்டில் நம்ம என்ட்ரி எடுக்கணும். நான் வந்து உங்களுக்கு நிஃப்டியோட சார்ட்டை மட்டும் தான் காமிக்கிறேன். நீங்கள் உங்களோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இன்கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 24,584 வந்து பிரேக் அவுட் பண்ணால் எடுக்கணும்னு சொல்கிறேன். நீங்கள் 24,600 புட்டை எடுத்து வச்சுக்கலாம். அதேமாதிரி 24,550 அப்படின்ற காலோட பிரீமியத்தை நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து நான் காமிக்க கூடாது. ஓகேங்களா? ஸோ அதனால் காமிக்காம தான் நான் வந்து கொஞ்சம் நிஃப்டியோட இதை காமிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து செபியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸை கம்பேர் பண்ணி எந்த வீடியோவும் நம்ம வந்து விடலை. ஸோ அதனால் வந்து நான் இந்த வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியை வந்து நான் நிஃப்டியை வந்து அனாலிசிஸ் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நம்மளோட கோர்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கோம். அதான் நம்ம கோர்சஸோட விளக்கமாக அப்படியே A to Z பேசிக்ஸ்லேருந்து எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துருவோம். பட் நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியில் நிஃப்டியை மட்டும் நம்ம அனாலிசிஸ் பண்ணி காமிக்கிறோம். ஓகே, இந்த இடத்துல நல்லா பாருங்கள். இந்த கேண்டில் வந்து 9:35 கேண்டில் வந்து இந்த 24,584ன்ற லோவை வந்து பிரேக் அவுட் பண்ணுது. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நீங்கள் பிரேக் அவுட் பண்ணும் போது நல்லா பாருங்கள், 9:35க்கு கேண்டில் வந்து பிரேக் அவுட் பண்ணுது. இப்போ இந்த கேண்டிலில் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க. அதாவது இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல கரெக்டாக 24,584 பிரேக் அவுட் பண்ணோன்னா நான் 24,600 புட்டை வந்து நான் என்ன பண்ணுறேன், பை பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ டார்கெட் வைக்கணும் அப்படின்ற விஷயத்த நான் வந்து சொல்லிடுறேன். உங்களுடைய மனநிலை எப்போ உங்களுக்குன்னு கிடையாது, எல்லாரோட மனநிலையுமே என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு 5,000 ரூபாய்க்கு ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த 5,000 ரூபாய்க்குமே நம்ம வந்து ப்ராஃபிட்டாக எடுக்கணும் அப்படின்ற மனநிலை, அதை போதுன்ற மனம் யாருக்குமே கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, ஆப்ஷன்ஸ் பையிங்கில் வந்து கண்டினியூஸாக லாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். நீங்கள் கண்டினியூஸாக உங்களோட போர்ட்ஃபோலியோ லாஸ் ஆகுதுன்னா ஒன்று நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டீங்க. ரெண்டாவது, நீங்கள் வந்து எமோஷனல் ஆகிருப்பீங்க. இந்த ரெண்டு விஷயத்தினால தான் ஆப்ஷன்ஸ் பையிங்கில் தோற்று போகிறாங்க அப்படின்ற விஷயத்த நீங்கள் புரிஞ்சிங்க. அது உங்களுக்கே இப்போ நான் சொல்கிறதுக்கு அப்புறம் உங்களுக்கு மனசில் தோணும், ஓ இன்னைக்கு வந்து நம்ம லாஸ் பண்ணியிருக்கோம்னா நம்ம வந்து நம்மளோட எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணாதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா லாஸ் பண்ணியிருக்கோம். இல்லையா, நம்ம வந்து இன்னைக்கு 3 PM ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறேன், நாளைக்கு ORB ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறேன், மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி நான் ஸ்ட்ராட்டஜியை மாற்றிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களோட சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேடராக மாறவே முடியாது. ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜா, அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் 1 மந்த் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நான் என்னோட சப்ஸ்கிரைபருக்கு கோர்ஸ் வாங்குங்க, வாங்காமல் போங்க. நான் சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜி வேண்டாலும் யூஸ் பண்ணுங்கள், அது எக்ஸட்ரா எது வேண்டாலும் A to Z எது வேண்டாலும் இருக்கலாம். பட் என்னன்னா அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டுமே ஃபாலோ பண்ணுங்கள். அந்த ஸ்ட்ராட்டஜியில் எவ்வளோ ஒரு மாதத்துக்கு பேக் டெஸ்ட்டில் நம்மளுக்கு சக்ஸஸ் ரேஷியோ வருது அப்படின்றத பாருங்கள். ஓகேங்களா? இப்போ இந்த ORB ஸ்ட்ராட்டஜியில் இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்திருக்கு. இந்த பிரேக் அவுட்ல நான் என்ன பண்றேன்னா இந்த கேண்டிலை வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன் வெர்டிகலா. ஸோ இந்த வெர்டிகல் லைன்ல என்ன பண்ணிக்கன்னா என்ட்ரி எடுத்துடுறேன். ஸோ ஓகேங்களா, இந்த என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் உங்களோட மனநிலை 10 பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல 24,600 புட்டு எடுக்கிறீங்க. எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன். 24,600 புட்டு எடுத்தவங்களுக்கு ஒரு 100 ரூபா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பிரேக் அவுட் பண்ணுது. இந்த இடத்துல 584 பிரேக் அவுட் பண்ணும்போது உங்களோட ஸ்ட்ரைக் ப்ரைஸும் ஏதோ ஒரு ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ணும். ஸோ ஏன்னா இந்த இடத்துல ஸ்விங் வச்சிருக்கான். இதே மாதிரி உங்களோட ப்ரீமியத்தில் வந்து ஒரு ஸ்விங் ஹை வச்சிருக்கும். இன்கேஸ் ஒரு 100 ரூபான்னு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த 100 ரூபாயை நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸிட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட்ஸ் மட்டும் தான். ஓகேங்களா? ஏன்னா ஏன் இந்த 10 பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்றேன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி மூலமா நீங்க ஒரு 10 நாள் 10 பாயிண்ட்ஸ் எடுக்கிறீங்க, 10 பாயிண்ட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட 10 நாளும் சக்சஸ் ஆயிடுச்சிங்க அப்படின்னா உங்களோட கேபிட்டல் டபுள். ஓகேங்களா? ஸோ இந்த 20 நாள் ட்ரேடிங் செஷன் ஒரு மாசத்துக்கு, அந்த 10 நாள் நீங்க இந்த ட்ரேடிங்ல கரெக்டா நீங்க இந்த விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களோட கேபிட்டல் என்ன ஆகும், டபுள் ஆயிடும். அதனால தான் நான் சொல்றேன் அதிகமா ஆசைப்படாதீங்க. 10 பாயிண்ட்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் அது 100 பாயிண்ட் வேணாலும் ப்ராஃபிட் அதுக்கப்புறம் போகட்டும், அதை பத்தி நம்ம கவலையே படக்கூடாது. நம்மளுக்கு தேவை 10 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நான் பிரேக் அவுட் ஆனானு எடுத்துட்டேன், எனக்கு 100 ரூபாயிலேருந்து 110 ரூபா போயிடுச்சுன்னா எக்ஸிட். ஓகேங்களா? ஸோ எக்ஸிட் பண்ணிடணும். ஓகே சார், இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுத்துட்டேன், என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் 10 பாயிண்ட் போகல, ஆனால் நான் எஸ்எல் எது வரலையும் சார் வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல பாருங்க எந்த கேண்டில் பிரேக் அவுட் பண்ணுதோ, அது நிஃப்டியில் 9:35 கேண்டில், இந்த கேண்டில் 9:35 கேண்டில் என்ன பண்ணுறேன்னா பிரேக் அவுட் பண்ணுதா, இந்த 9:35 கேண்டிலுக்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த கேண்டில் எந்த கேண்டில் பிரேக் அவுட் பண்ணுதோ அதனுடைய ஹையை தான் நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு வந்து எஸ்எல்லாம் செட் பண்ண போகிறேன். இந்த இடத்துல நான் வந்து ஹைலைட் பண்ணி நீல கலராக வச்சுக்கிறேன். ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த கலரில் இருக்கிற கேண்டில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து
ஓகே, இந்த கேண்டில் தான் நம்மளுக்கு வந்து எஸ்எல் அப்படின்றத நீங்கள் வந்து செட் பண்ணிடணும். நல்லா பாருங்கள், எந்த இடத்துல என்ட்ரி அப்படின்றத பார்த்துங்க. பிரேக் அவுட் ஆன உடனே இந்த லோவை வந்து பிரேக் அவுட் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணுறேன், என்ட்ரி எடுத்துடுறேன். ஸோ என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துலேருந்து பிரேக் அவுட் பண்ணி போகுது. நான் 10 பாயிண்ட்ஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸிட் பண்ணிடுறேன். எக்ஸிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட எஸ்எல் எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துலேருந்து மேலே இந்த கேண்டில் பிரேக் அவுட் பண்ணுது பார்த்தீங்களா, இந்த கேண்டிலோட ஹையை தான் நான் என்ன பண்ணுறேன்னா எஸ்எல்லாம் வந்து நான் செட் பண்ணுறேன். ஓகே, முடிஞ்சிடுச்சு. ஓகே, இந்த கேண்டிலோட ஹையை தான் நான் எஸ்எல்லாக வைக்கிறேன். இந்த 15 மினிட் பிரேக் அவுட்டை தான் நான் என்ன பண்ணுறேன்னா என்ட்ரியாக வைக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் நல்லா பாருங்கள், எஸ்எல்லை கிட்டே ஆகலை. கிட்ட ஆகாமல் எவ்வளோ தூரம் வந்திருக்கு பாருங்கள். இந்த 1 2 3 கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 5 மினிட் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே தூரமாக வந்திருக்கு. எந்த இடத்துல பிரேக் அவுட் நம்ம என்ட்ரி எடுத்திருக்கோம், 24,584. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ தூரம் வந்திருக்குன்னா, கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு 90 பாயிண்ட் கிட்ட வந்துருச்சு பாருங்க. 90 பாயிண்ட் வந்து நெகட்டிவ்ல வந்து, அதாவது கீழே பிரேக் அவுட் பண்ணி வந்திருக்கு. இந்த 90 பாயிண்ட் நிஃப்டியில் வந்ததுன்னா உங்களோட இந்த மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எவ்வளோ போயிருக்கும்? ஓகேங்களா. ஸோ அதுதான் கான்செப்ட். ஓகேங்களா, இந்த இடத்துல நம்ம 10 பாயிண்ட் புக் பண்ணிட்டோம் அப்படின்னா சேஃபு. இந்த இடத்துல நான் 10 பாயிண்ட் புக் பண்ணல சார், நான் எஸ்எல்ல வச்சுக்கிறேன் அப்படின்னா, நிஃப்டியோட எந்த பிரேக் அவுட் பண்ணுதோ அந்த கேண்டிலோட ஹையை நீங்கள் எஸ்எல்ல வச்சுட்டு அப்படியே கம்முன்னு உட்காந்துருக்க வேண்டியதான். நான் 10 பாயிண்ட் எனக்கு போகாது, நான் மேலே நான் வந்து ட்ரையல் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறேன் என்னோட ப்ராஃபிட்டை அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எல்ல வந்து இந்த கேண்டிலோட மேலேயே வச்சுக்கிங்க. ஓகேங்களா, அதே மாதிரி உங்களோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லேயும் எந்த ப்ரீமியம் வந்து பிரேக் அவுட் பண்ணுதோ அந்த கேண்டிலோட லோவை வந்து எஸ்எல்ல செட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா, இப்போ இன்கேஸ் வந்து 100 ரூபா ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து பிரேக் அவுட் பண்ணுதுன்னு வச்சுங்களேன், அது 100 ரூபா ஸ்ட்ரைக் பிரைஸை பிரேக் அவுட் பண்ணுற கேண்டிலோட லோவை வந்து என்ன பண்ணுங்கன்னா எஸ்எல்ல வச்சுக்கிங்க. ஓகேங்களா, நான் ஸ்ட்ரைக் பிரைஸை காமிக்கல, பட் இருந்தாலும் நீங்கள் சொல்கிற விஷயத்தை வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். இது வந்து 15ஆம் தேதிக்கு என்ன நடந்திருக்கு, இந்த இடத்துல வந்து இது மாதிரிலாம் நடந்திருக்கு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு வந்து அடுத்த நாள், இப்போ வந்து 16ஆம் தேதி அப்ளை பண்ண முடியாது, 15ஆம் தேதி நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ 14ஆம் தேதிக்கு நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் இந்த ஸ்ட்ராட்டஜியில். ஸோ 14ஆம் தேதிக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றதையும் பார்ப்போம். ஸோ 14ஆம் தேதி இந்த இடம் தான் நம்மளுக்கு வந்து என்னன்னா ஃபஸ்ட்டு 15 மினிட்டாக மாற்றிப்போம். இந்த இடத்துல வந்து ஓகே 14ஆம் தேதி. ஸோ நம்ம வந்து மேக் யூஸ் பண்ணுறதுனால வந்து அந்த அடிஷ்னல் இது யூஸ் பண்ணல நான். ஸோ அந்த மவுஸ் இருந்தால் தான் ஈஸியாக இருக்கும். ஓகே, 14ஆம் தேதி இங்கே இருக்குது 14ஆம் தேதி. ஸோ 14ஆம் தேதி என்ன பண்ணுறேன்னா ஹை அண்ட் லோவாக நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு 15 மினிட் நான் என்ன பண்ணுறேன், ஹை அண்ட் லோவாக நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கேமராவை ஆன் பண்ணி R3க்கும் S3க்கும் மேலே இருக்கா அப்படின்றத நான் பார்த்துக்கணும். ஏன்னா R3க்கும் S3க்கும் இன்பிட்வீனில் 15 மினிட் க்ளோஸ் ஆகிடுதுன்னா நான் எடுக்க மாட்டேன். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் R3க்கு மேலே 15 மினிட் க்ளோஸ் ஆகிடுச்சு. நல்லா பாருங்கள், S3 இங்கே இருக்குது, R3 இங்கே இருக்குது. ஸோ இந்த R3க்கு மேலே க்ளோஸ் ஆகிடுச்சு 15 மினிட். அதனால நான் என்ன பண்ணுறேன்னா நான் வந்து இந்த இடத்துல வந்து என்ட்ரி எடுக்கிறதுக்கு தயாராகிட்டேன் அப்படின்றத பார்க்கணும். ஓகேங்களா, சரி ஓகே. இப்போ வந்து 15 மினிட்டுக்கு மேலே என்ன பண்ணியிருக்கு, 14ஆம் தேதி பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. நான் என்ன பண்ணுறேன்னா டைம் ஃப்ரேம் வந்து 5 மினிட்டுக்காக சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ 14ஆம் தேதியோட ஓகே 14ஆம் தேதியோட ஹை அண்ட் லோ இந்த இடத்துல பாருங்கள். இந்த கேமரா லோ ஆஃப் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த கேண்டிலை வந்து எப்போ, அதாவது 24,736 எந்த கேண்டில் பிரேக் அவுட் பண்ணுது, இந்த 9:40 கேண்டில் வந்து பிரேக் அவுட் பண்ணுது. அப்போ நம்மளுக்கு 9:40 கேண்டிலோட இந்த இடம் தான் நம்மளுக்கு வந்து என்ட்ரி பாயிண்ட்டு. இதே மாதிரி எஸ்எல் நம்மளுக்கு எது, இந்த இடம் எஸ்எல் 24,686. ஸோ இந்த இடத்துல வந்து எஸ்எல் வந்து கிட்டே ஆகலை, பட் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்கு, பிரேக் அவுட் பண்ணி இந்த இடத்துல திருப்பி கீழே வந்திருக்கு. பட் இருந்தாலும் நம்மளோட எஸ்எல்லை கிட் பண்ணாமல் திருப்பி எவ்வளோ தூரம் போயிருக்கு, இந்த இடத்துல வந்து 24,766 வரலையும் போயிருக்கு. பட் இந்த இடத்துல, அதாவது இந்த 24,736க்கும் 24,760க்கும் கிட்டத்தட்ட 40 பாயிண்ட். இந்த 40 பாயிண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் ஈஸியாக கெயின் ஆயிருக்காதா, கண்டிப்பாக கெயின் ஆயிருக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால மறுநாள் பார்த்தீங்கன்னா இது வந்து புதன்கிழமை, வியாழக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸ்பிரி. அப்போ வந்து இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து வால்டிலிட்டி இருந்திருக்கும் புதன்கிழமை. ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணும் போது என்ட்ரி எடுத்திருந்தாங்கன்னா ஒரு 10 பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஸோ நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்து இருந்துருங்க. ஓகேங்களா, ஸோ அதனால மாதிரி இந்த இடத்துல நம்மளுக்கு எஸ்எல் வந்து இந்த இடத்துல வச்சிருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட எஸ்எல் வந்து இந்த கேண்டில் வந்து கிட் ஆகுது பாருங்க. ஸோ இந்த இடத்துல கிட் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, திருப்பி வந்து
இந்த கேண்டிலோட லோவை வந்து என்ன பண்ணியிருக்கு, கேண்டில் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ என்னன்னா இந்த இடத்துல வந்து புட்டு என்ட்ரி போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடைக்குது. இந்த இடத்துல பாருங்க, ஃபர்ஸ்ட் 15 மினிட் கேண்டிலோட லோவை கட் பண்ணுது, இந்த இடத்துல ஹையவும் கட் பண்ணுது, லோவையும் கட் பண்ணுது. எத்தனை மணிக்கு? 12:50 வரலையும். நம்ம அது வரலையும் வெயிட் பண்ணணும் அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம இந்த கேண்டிலோட பிரேக் அவுட்லேயே நம்ம ஒரு 10 பாயிண்ட்ஸ் புக் பண்ணிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிருச்சு. ஸோ புக் பண்ண முடியல, என்னால் நான் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கல அப்படின்றவங்களுக்கு ஸோ ரெண்டாவது ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்தீங்க அப்படின்னா அவன் வந்து புட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறான். இந்த இடத்துல லோவை கட் பண்ணுது, இந்த இடத்துல நீங்க என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா இதுலேருந்து எவ்வளவு தூரம் வந்திருக்கு, கிட்டத்தட்ட 537 வரலையும் வந்திருக்கு, கிட்டத்தட்ட 50 பாயிண்ட் வந்து புட் சைடில் வந்திருக்கு. இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து என்ட்ரி கிடைச்சிருக்கும். எஸ்எல் வந்து நம்ம எதுவாக வச்சிருப்போம், இந்த இடத்துல வந்து எஸ்எல் வச்சிருப்போம், 24,600ன்ற இடத்துல வந்து நம்ம எஸ்எல் வச்சிருப்போம். ஸோ மூணாவது கேண்டில் தான் என்ன பண்ணியிருக்கு, நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பட் என்னன்னா பிரேக் அவுட்லேயே நம்மளுக்கு 50 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஏன்னா ஓகேங்களா. ஸோ 24,581 பிரேக் அவுட், கிட்டத்தட்ட 24,536, கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 பாயிண்ட் வந்து பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் வந்திருக்கு நிஃப்டி. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு 50 பாயிண்ட் நிஃப்டி கொடுக்குறான் அப்படின்னா 24,650 புட்டோ இல்லை 600 புட்டோ பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக கொடுத்துருந்துருக்கும். ஓகேங்களா. ஸோ இது வந்து 14ஆம் தேதிக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ 15ஆம் தேதி 13ஆம் தேதிக்கு பார்த்துருவோம். ஸோ இப்போ 13ஆம் தேதிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 15 மினிட் டைம் ஃப்ரேமில் மாற்றிப்போம். ஸோ 13ஆம் தேதி ரொம்ப நாள் தள்ளி வந்துடுச்சோ. ஸோ டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து மாறி வந்துடுது. ஓகே, 13ஆம் தேதி இந்த இடம். ஸோ 13ஆம் தேதியோட ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா லோன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில், இந்த இடத்துல நான் என்ன பண்ணிருக்கேன், லோவை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன், அதை தான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல ஹையை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த கேண்டிலில் பாருங்கள், ஃபஸ்ட்டு 15 மினிட் இந்த கேமரலோட S3க்கு கீழே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா. S3க்கு க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா 5 மினிட்டை வந்து நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 13ஆம் தேதிக்கு ஹை அண்ட் லோ நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். 13ஆம் தேதிக்கு ஓகே, இந்த கேண்டில் வந்து என்ன பண்ணியிருக்கு நல்லா பாருங்கள், இந்த கேண்டில் வந்து லோவாக நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணுறது நம்மளோட எஸ்எல் வந்து எவ்வளோ 24,767 அப்படின்றது நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல எஸ்எல்லாம் நம்ம வந்து செட் பண்ணியிருப்போம். ஸோ எஸ்எல்லோட கேண்டிலை வந்து நம்ம வந்து வேறு கலரில் காமிப்போம். ஸோ பிங்க் கலரில் காமிப்போம். இந்த இடத்துல வந்து ஓகே, கேமராவை ஆஃப் பண்ணிப்போம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நம்மளோட என்ட்ரி வந்து இந்த கேண்டில் பிரேக் அவுட் 9:30க்கு பிரேக் அவுட் பண்ணுது. இந்த கேண்டிலோட ஹையை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எஸ்எல் வந்து செட் பண்ணியிருக்கேன். இதுலேருந்து இதை பாருங்கள் பிரேக் அவுட் வந்து 24,754, கீழே எவ்வளோ தூரம் வந்திருக்கு 24,670, கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 80 பாயிண்ட் நிஃப்டி வந்து என்ன பண்ணியிருக்குன்னா ஃபாலோ ஆகிருக்கு. இந்த 80 பாயிண்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக கிடச்சிருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் இருந்திருக்கணும். அடுத்த கேண்டில் என்ன நடந்திருக்கு பாருங்களேன், இந்த கேண்டில் வந்து எஸ்எல் வந்து கிட் பண்ணிடுச்சு பாருங்க. கிட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணிருக்கு, இவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு, மறுபடியும் இந்த கேண்டில் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு சைடு வேஸ்லேயே தான் மார்க்கெட் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோவை ப்ரீவியஸாக வந்த நம்மளுடைய இந்த லோவை வந்து எப்போ கட் பண்ணியிருக்குன்னா 10:30 மணிக்கு க்ளோஸ் பண்ணியிருக்கு. திருப்பி இந்த 10:30 மணிக்கு வந்த லோவை எப்போ கட் பண்ணியிருக்கு, இந்த கேண்டில் கட் பண்ணியிருக்கு 12:50க்கு. நம்ம இவ்வளோ நாளை வெயிட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நம்மளுடைய கான்செப்ட் என்னன்னா ஒரு 10 பாயிண்ட்ஸ்ன்றது தான் நம்மளோட டார்கெட்டு. அப்புறம் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரேக் அவுட்டில் நம்மளால் கம்பல்சரியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு 10 பாயிண்ட்ஸ்ன்றது இந்த பிரேக் அவுட்டில் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ இது யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராஃபிட்டபிளான ஒரு ட்ரேடராக மாறலாம். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே நம்ம வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம வந்து அப்ளை பண்ணணும் டேரெக்டாக. ஸோ இன்றைக்கி வீடியோவை பார்த்துட்டோம், நாளைக்கு நம்ம திங்கக்கிழமையே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டை வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி நம்ம ப்ராஃபிட் மேக் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்டு யாருக்குமே வரக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜின்றதை வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம வந்து வீடியோவாக வந்து பப்ளிஷ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்குன்னு ஒரு எமோஷனல் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு ட்ரேடிங் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு ஒன்று இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஓகேங்களா. உங்களோட கேபிட்டலுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கான ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நான் சொன்ன இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் டேரெக்டாக ட்ரேடிங்கில் அப்ளை பண்ணாமல் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. மினிமம் ஒரு 10 to 15 டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 நாள் 10லேருந்து 15 நாள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ட்ரேடிங்கில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பாருங்க. ஸோ ட்ரேடிங்கில் உங்களோட ட்ரேடிங்கில் அப்ளை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ஒரு சக்ஸஸான ஒரு ரேஷியோ 15 நாளில் ஒரு 7 நாள் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துருச்சுன்னா கூட 7லேருந்து 8 நாள் ப்ராஃபிட் வந்துருச்சுன்னா கூட உங்களோட சக்ஸஸ் ரேஷியோ 50%க்கு மேலே போயிடும். ஓகேங்களா. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
இந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்கள், பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு வந்து எந்த ஒரு விஷயமே தெரியாமல் நான் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து கண்டினியூஸாக லாஸ் பண்ணுறவங்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஓன் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு நிறைய பேப்பர் ட்ரேடிங் ஆப்லாம் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ் அதுமாரி நிறைய ஆப்லாம் இருக்குது. அந்த ஆப்லலாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரியல் ட்ரேடில் நீங்கள் வந்து அமௌண்ட்டை உள்ளே கொண்டு வந்துட்டு ட்ரேட் பண்ணுங்கள். சக்ஸஸ் ஆகிற பட்சத்தில் நான் ட்ரேட் பண்ணி இந்த பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்ததால இது நல்லாவே ஒர்க் ஆகுது அப்படின்ற பட்சத்துக்கு எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்லையோ இல்லை கமெண்ட் பாக்ஸ்லையோ இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸ்லையோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களோட ஃபீட்பேக்கை சென்ட் பண்ணி விடலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து இவ்வளோ பொறுமையாக சொல்லியிருக்கேன், எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ புரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னுடைய ரெஃபரலுக்கு கீழே நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. என்னுடைய கோர்ஸ் அதாவது பெய்டு கோர்ஸை உங்களுக்கு ஃப்ரீ ஆக்சஸாக நான் தந்துட்டு இருக்கேன். அதனால் வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு என் கூட நீங்களும் சேர்ந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. அதனால் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா என்னோட கம்யூனிட்டியில் நீங்களும் ஜாயின் பண்ணிப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஃபர்தராக லைஃப் டைம் சப்போர்ட் நம்ம தந்துட்டு இருப்போம். அதனால் வந்து நம்ம கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்களோட கிளைண்ட் டீடைல்ஸ் சென்ட் பண்ணி விடுங்க. ஃப்ரீ ஆக்சஸ் உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து தரப்படும். தேங்க்யூ நம்பா.